அவர் திருந்திடுவாரு, மாறிடுவாருன்னு முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கு. ஆனா உண்மையாவே என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு புரியல. இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஆனா அவரு சாராவை கல்யாணம் பண்ணவே ரெடி ஆயிட்டாரு. பாரு, நல்லா கீதுங்க உங்க நியாயம். ஏங்க, இங்க நம்ம வீட்டு பொண்ணு வெயிட்டிங்ல போட்டுக்கின்னு அங்க இன்னொரு கண்ணாலத்துக்கு ஏற்பாடு பண்ணினுகிறாரா? சிச்சி, இந்த அநியாயம் எங்கேயும் நடக்காது. ஏய், இன்னும் இவங்களை நம்பி நின்றா நாம தான் முட்டாளு. ஒரு குடும்பமே அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். இவர மாறுற ஆளு. இதுக்கு மேலே இவரை நம்புறதுல ஒரு பர்சன் கூட யூஸ் இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் தங்கச்சி என்ன பண்ண போறா? என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட நாம இருக்க கூடாது. என் பொண்ணு வாழ்க்கை என்ன இவங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இத நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கிளம்புங்க. அப்பாடா, இப்பதான் இந்த தேங்காய் மூடி அட்வொகேட்டுக்கு ரோஷம் வந்திருக்கு. அப்பா வேணாப்பா, அதான் அண்ணாமலை அத்தை போயிருக்காங்கல்ல, அவங்க வந்ததும் பேசிக்கலாம்ப்பா. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்னமா இருக்கு? எல்லாருமா சேர்ந்து உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்களே, அவங்க பேசுறத நான் கேட்கணுமா? முதல்ல கிளம்பி. வெண்ணிலா, ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்க கூடாது. இருந்தா நமக்கு தாமா அசிங்கம். இருங்க. ஆமா அண்ணே, அண்ணாமலை வந்துட்டோம், பேசி ஒரு முடிவு பண்ணலாம். ஏமா இதுல இதுக்கு மேல பேச என்னமா இருக்கு? எல்லாமே கைய மீறி போயிடுச்சு. நாங்க கிளம்புறோம்மா. அண்ணே, அவன் ஒரு சின்ன பையன், ஏதோ இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். அதுக்காக நாங்க அப்படியே விட்டுடுவோமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவனை பாக்காதீங்க. நீங்க எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிங்க. ஆமா மாமா, நாங்க யாரும் வருண் அப்படிலாம் அவன் இஷ்டத்துக்கு விட்டுற மாட்டோம். சித்தி தான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்கல்ல, எப்படியாவது அவனை கூட்டிட்டு வந்துருவாங்க. அவங்க வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாப்பிள்ள, உங்களுக்கு புரியல மாப்பிள்ள. இவளுக்கு குடும்பம் நடத்த தெரியல, அனுசரிச்சு போக தெரியல, குடும்பம்னா என்னன்னு தெரியலன்னு மாப்பிள்ள சொல்லி இருந்தா அப்படியெல்லாம் இருக்க கூடாதுமான்னு நான் புத்திமதி சொல்லி புரிய வச்சிருப்பேன். குடும்பம் நடத்துன்னு விட்டுட்டு போயிருப்பேன். இல்ல மாப்பிள்ள கொஞ்சம் முன்கோபி, அடிக்கிறாரு, கோவப்படுறாருன்னு சொன்னா கொஞ்சம் அனுசரிச்சு போய் குடும்பம் நடத்துமான்னு அறிவுரை சொல்லி விட்டுட்டு போலாம். ஆனா இங்க அது பிரச்சனை இல்லையே. மாப்பிள்ளைக்கு என் பொண்ணு பிடிக்கலையே, இவளை அடியோட வெறுக்கிறான்னு சொல்லும் போது என்ன பண்ணி யார் பேசி இந்த பிரச்சனை முடிய போகுது சொல்லுங்க. இத பாருங்க, அண்ணாமலையே வந்து சொன்னாலும் மாப்பிள்ளை கேட்கவா போறாரு? இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? அவர் எப்போ உன்னை பிடிக்கலன்னு சொன்னாரோ அப்பவே அப்பா கிட்ட சொல்லிருக்கணும். இல்ல, அக்கா உன் கூட தானே இருக்கேன், நீ என்கிட்ட சொல்லிருந்தா நானாவது வருணோட கால்ல விழுந்தாவது உன் கூட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணிருப்பேன். எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் எப்படி? இனிமே இங்க இருந்தாலும் அவ பொண்ணமாதான் இருப்பா. இந்த வீட்டுல இருக்கிறத விட அவ எங்க வீட்டு பொண்ணாவே இருந்துட்டு போட்டும். வான்மதி, அவசரப்படாதீங்க. வெண்ணிலாவ நம்ம வீட்டு பொண்ணு உங்க வீட்டு பொண்ணுன்னு பிரிச்சு பேசாதீங்க.
மாப்பிள வேணாம் மாப்பிள. யார பிடிச்சு கட்டிக்கிட்டாலோ அவரே வெறுத்து ஒதுக்குறான்னு தெரிஞ்சும் எல்லாத்தையும் மனசுல போட்டு புடுங்கிக்கிட்டு இருக்காளே, இந்த வாழ்க்கை வேணுமா மாப்பிள? வேணாம் மாப்பிள, எங்களை விடுங்க, நான் கிளம்புறோம். மாமா வேண்டாம் மாப்பிள, அண்ணாமலை கிட்ட நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். ஐயோ வேண்டாம் கிளம்புறோம். வேண்டாம் ஆமா, ஆமா. அண்ணே, சம்மந்தி சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். வேண்டாம் அண்ணே. கொஞ்சம் இருங்க மாமா. பொறுமையா இருங்க, அண்ணாமலை வந்துட்டோம். அண்ணா, வெண்ணிலாவை எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணீங்க? என் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சா? வெளியாட்கள் என்ன நம்புறாங்களோ இல்லையோ, ஆனா எல்லா சூழ்நிலையிலயும் எனக்கு சப்போர்ட்டா இருந்த என் அண்ணனுக்கு என் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. பல இடத்துல நான் கோவப்பட்டாலும் கோவப்படாம இருந்து எனக்கு அட்வைஸ் பண்ண என் அண்ணனுக்கு என் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. என்னோட விஸ்வநாதன் அண்ணனுக்கு அவரோட தங்கச்சி மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. இந்த அண்ணாமலை குடும்பத்து மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. அம்மா, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை மட்டும்தான் அண்ணாமலை நம்பிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, இன்னொரு பொண்ணு கூட மாலையும் கழுத்துமா நிக்கும் போது எப்படிமா என்னால பொறுமையா இருக்க முடியும்? ஒரு பொண்ணோட அப்பனா என் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஆனா நான் இப்ப சொல்றேன், இனிமே வெண்ணிலா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது.